சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில இப்படி இருந்தா லக்கு, இது எல்லாம் இப்படிலாம் இருந்தா தரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வீடு சுத்தமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து நல்ல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே வீடு குப்பையா இருக்கு, வீடே நல்லா இல்ல, ஒரு டல் லைட்டா இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு நாம டக்குன்னு ஐயே இதுதான் என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு வீடு அப்படின்னு நம்ம டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிட்டு இது தரித்திரம் அப்படின்ட்டு வந்துடும். அதாவது அந்த வீடு வந்து தரித்திர சூழலோட இருக்குது அப்படின்றத நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? உண்மையான தரித்திரம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? இது பெரியவங்க சொல்றது, நான் சொல்றது இல்ல. இது எங்க அம்மாவும் எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னுடைய சித்தியும் எனக்கு இதை சொல்லியிருக்காங்க, என்னுடைய குருமார்களும் எனக்கு இதை சொல்லுவாங்க. நிறைய நான் பழகக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருமே எனக்கு இதை சொல்லுவாங்க. உண்மையான மகாலட்சுமி அம்சம் அப்படிங்கிறது வீட்ல எப்படிப்பட்ட ஒரு சூழலாக இருந்தாலும் அந்த வீட்ல ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அந்த சண்டை அப்படின்றத போட்டுக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போயிடுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு தாம்பத்தியத்திற்கு அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வீடு நல்லா இருக்கும், வீட்டுல இருக்கக்கூடிய மக்களும் நல்லா இருப்பாங்க, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க, எல்லா விதமான சௌகரியங்களும் இருக்கும். ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம தரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கணவருக்கு தெரியாமல் நாம நகை வாங்குறது, கணவருக்கு தெரியாம நாம அடுத்தவங்களுக்கு கடன் தர்றது, கணவருக்கு தெரியாம அடுத்தவங்களுக்கு நகையை வச்சு அடமானம் வச்சு இல்ல நகையை விட்டு ஏதாவது உதவி செய்யறது, கணவருக்கு தெரியாம நாம ஏதாவது பணம் சேர்க்கிறது, இது எல்லாமும் நமக்கு தரித்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நிறைய குடும்பத்துல கணவருக்கு தெரியாம சில சேமிப்புகள் அப்படின்றத செஞ்சு அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய இல்லத்தரசிகளையும் நாம பார்க்கிறோம். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இது எதற்காக தரித்திரம் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நம்ம ரீசண்டா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒரு அம்மா பண்ணாங்க. அம்மா எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டுக்கு நான் வந்து உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல என்கிட்ட இருந்த சில நகைகள் எல்லாம் வந்து அடமானம் வச்சு சில லட்சங்கள் அப்படின்றத நான் வந்து உதவியாக செஞ்சேன். இப்போ அவங்க எனக்கு அந்த பணத்தை திருப்பியும் தரமாட்டேங்கிறாங்க, அந்த பணத்துக்கான வழியையும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து எனக்கு வந்து மன உளைச்சலை தருது. இப்போ நான் எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னா அந்த நகை எங்க அப்படின்னு என்னுடைய கணவர் கேட்கும்போது என்னால பதில் சொல்ல முடியல. எனக்கு வந்து ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னுடைய கணவர் என்ன நல்லா பாத்துக்கிறாரு, நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தராரு, அன்பா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியாம நான் செஞ்ச இது ஒரு சின்ன விஷயம் எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துது. என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப சிரமத்துல இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் வேற மாதிரி இருந்தது. நான் உனக்கு இத ஒரு 3 மாசத்துல திருப்பி குடுத்துடுறேன். மேக்ஸிமம் ஒரு 5 மாசத்துல நான் திருப்பி குடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, இப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்குது. அதனால என்னுடைய குடும்பத்துல நெறைய சண்டைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சண்டைகள் தான் இந்த குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே நெறைய வாக்குவாதங்கள், நெறைய பிரச்சனைகள், இது வேற லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த நகை வந்து எங்க, என்ன, ஏதுன்னு கேட்கும்போது, அது பேச்சு அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது கடுமையாகும்போது, சில வார்த்தைகள் இன்னும் கடுமையாக வரும் பட்சத்துல, கணவன் மனைவிக்கு இடையே சில பிரச்சனைகள் அப்படின்றது தலை தூக்குது. இப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒண்ணா பேசிக்கிறதோ, இல்ல சிரிச்சு பேசுறதோ, இல்ல அந்த ஆ கணவரினுடைய முகத்துல அந்த ஒரு சந்தோஷமோ, இல்ல கணவர் பேசலையே அப்படிங்கிற ஒரு சோகம் அந்த மனைவியினுடைய முகத்துல இப்படிலாம் இருக்கும்போது, அடுத்தவர்கள் அந்த தம்பதிகள பார்க்கும்போது, "உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே, முகமே சரியில்லையே, ஏன் வாடினா மாரி இருக்கே, ஏன் என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க?" இப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு முக வாட்டமே நமக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்காட்டும். எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீட்ல சில பிரச்சனைகள் ஓடும்போது, நம்முடைய வேலைகள நாம சரியா செய்ய முடியாது. பூஜையில ஈடுபடுத்திக்க முடியாது. எல்லாமே பூஜை பண்றேனே, விரதம் இருக்கிறேனே, நல்லதுக்கு தானே நான் உதவி பண்ணேன். ஏன் எனக்கு இந்த மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்ட?
இன்னைக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நீ தந்த அப்படின்னு நாம சாமி கிட்ட கேட்கக்கூடிய ஒரு சூழலை நாம உருவாக்கிக்கிறோம். அதனால கணவருக்கு தெரியாமல் சில விஷயங்களை நாம பண்ணவே கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொன்னதுக்கான காரணமும் இதுதான். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குடும்பத்துல நாம என்ன சொல்லுவோம்? என்னவோ தெரியலப்பா, அந்த வீட்ல குடும்பத்துல ஏதோ ஒரு தரித்திரம் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஆஹ் ஒரு மனைவிக்கு மட்டும் கிடையாதுங்க. பெண்களுக்கு மட்டும் கிடையாது. ஆண்களுக்குமே நான் இத சொல்றேன். ஆண்களும் கூட உங்களுடைய மனைவி கிட்ட சொல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க. உரிமையோட நான் இத என் தங்கச்சிக்கு பண்ண போறேன். நான் இத என் தம்பிக்கு பண்ண போறேன். என் அம்மா, அப்பா இப்படி கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு இத செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சொல்லிட்டே நீங்க செய்யுங்க. எந்த ஒரு தவறும் இல்ல. ஆனா அதையும் பார்த்துக்கங்க. பக்குவமா சொல்லணும் எத சொன்னாலும். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது உதவணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது அப்படின்னா, கணவருக்கு தெரியாம நீங்க எந்த ஒரு உதவியுமே நீங்க பண்ணாதீங்க. இப்ப நாம பண்ற உதவி அப்படின்றது ஒரு சிலருக்கு அது வந்து கரெக்ட்டா அமைஞ்சிடும். அவங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தையில கரெக்ட்டா நின்னு நான் 2 மாசத்துக்கு பணம் குடுத்துறேன்னா, அந்த 2 மாசத்துக்கு குடுத்துருவாங்க. ஆனா ஒரு சிலர் அ அந்த வார்த்தையிலருந்து தவறும்போது, நம்மளுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாகும். அப்படின்றதுனால நெறைய விஷயங்கள் நமக்கு வந்து அ தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படின்றதுக்கான காரணம் சரிங்களா? இன்னைக்கு இந்த ஒரு தகவல் பயனுள்ள தகவலா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.